சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள கனக சபாபதி சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். பருவமழை, புயல் மழை எல்லாம் சேர்ந்து அப்பப்ப நம்மளை பயமுறுத்துது, வாட்டுது கூட. கடலோர மாவட்டங்களில் கனமழை, உள் மாவட்டங்களில் சுமாரான மழை, மதுரை போன்ற தென் மாவட்டங்கள்லையும் லேசான மழை, சென்னையில் பயங்கரமான மழை, லேசா தரை நனைகிற மாதிரி மழை ஒரு சில இடங்கள்லன்னு நமக்கு அப்பப்ப வானிலை தகவல் வந்துகிட்டு இருக்கு. முன்னாலெல்லாம் மாதம் மும்மாரி பெய்தது, அப்புறம் பருவமழை மட்டும்தான் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போவாவது புயல் மழை தான் கிடைச்சிது. இப்போது வெயில் காலமாக இருந்தாலும் மழை பெய்யாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிறோம். மழை பெய்யும் போது மழை தண்ணியில் நனையலாமா நனையக்கூடாதா? வீட்டில் பெரியவங்கள்லாம் நனையக்கூடாது, சளி பிடிச்சிரும், ஜுரம் வந்துடும். ஆனால் மழையில் நனைஞ்சவருக்கு சளி பிடிச்சா, தும்மல் வந்தா அவர் உடல் ஆரோக்கியமாக இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். சுத்தமான மழை தண்ணியில் அதிகமான அளவு பிராணன், மூச்சு காத்து, ஆக்சிஜன் இருக்குது. இந்த அதிகமான அளவு பிராணனை நம்ம உடம்புல இருக்கிற அனைத்து செல்களும் உரிய ஆரம்பிக்கின்றன. உடம்புல பல நாட்களா, பல வருடங்களா தேங்கி கிடக்கும் கழிவுகளை சளி வழியாகவும், தும்மல் வழியாகவும், மூக்கு ஒழுகுதல் வழியாகவும் வெளியே தள்ளுது உடம்பு. ஆக மழையில் நனைகிறதன் மூலம் நம்ம உடம்புக்கு பிராணசக்தி அதிகமாக கிடைக்குது. அதன் மூலம் உடலுக்கு நன்மைதான்ங்கிறத புரிஞ்சுக்கணும் கனக சபாபதி சார். அதே போல் மழை தண்ணீர் தான் இருக்கிறதுலையே சுத்தமான தண்ணீர். பிடிச்சி குடிக்கலாம். மழை வரும்போது முதல்ல ஒரு 5 நிமிஷம் அந்த தண்ணியை பிடிச்சி குடிக்கக்கூடாது. காரணம், காற்றுல இருக்கும் தும்பு தூசுகள், வாகன புகை கழிவுகள்லாம் வளிமண்டலத்தில் இருக்கும். அவற்றை மழை தண்ணி சேர்த்து எடுத்துட்டு வரும். ஒரு 5-10 நிமிஷம் கழித்து வரும் மழை தண்ணியை பிடிச்சு சேமித்து கூட வச்சுக்கலாம். இதில் ஆக்சிஜன் அதிகமான அளவு இருக்கும். எனவே நம்மோட வாழ்க்கையில் நீர் பிராணனை சேர்த்துக்கொள்வோம். நீருங்கிறது சாதாரணமானது கிடையாது. நல்ல முறையில் இந்த சக்தியை பயன்படுத்தி நிம்மதியாக வாழ்வோம். அதே போல் பெய்யும் மழை நீர் வீணாகாமல் தடுத்து நிறுத்தணும். மழைநீர் சேமிப்பு அவசியமான ஒன்று. இதைத்தான் அரசாங்கமும் வலியுறுத்திக்கிட்டு இருக்கு. இதில் தனி மனிதன் ஒவ்வொருவருக்கும் பங்குண்டு. எல்லாத்தையும் அரசாங்கம் பார்த்துக்கும்னு சொல்லக்கூடாது, நினைக்கக்கூடாது. கனக சபாபதி சார், அமெரிக்காவின் புளோரிடாவை சேர்ந்த பில் ஹாஸ்ட் என்பவரை பாம்பு மனிதர்னு அழைக்கிறாங்க. நச்சு பாம்புகளின் நஞ்சை எடுப்பதில் வல்லவர், தேர்ந்தவர் இவர். தன்னோட வாழ்நாளில் 173 முறை விஷப்பாம்புகளின் கடிக்கு ஆளாகியுள்ளார். உலகத்தில் கருநாகம் கடித்தும் உயிர் பிழைத்தவர் பில் ஹாஸ்ட் தான். இந்தியாவில் காணப்படும் நல்ல பாம்பு, கட்டுவிரியன், தாய்லாந்தின் கருநாகம், ஆப்பிரிக்காவின் மம்பாஸ் பாம்பு, ஆஸ்திரேலியாவின் புலிப்பாம்பு, இப்படி பல வகை பல இன பாம்புகளிலிருந்து இவர் நஞ்சு எடுத்திருக்கிறார். 1910ஆம் ஆண்டு பிறந்த பில் ஹாஸ்ட் 2011ஆம் ஆண்டு இறந்தாராம். நச்சு பாம்புகளால் கடிபட்டவர்கள் 21 பேரின் உயிரை இவர் தன் ரத்தம் கொடுத்து காப்பாற்றியிருக்கிறார். முள்ளால் எடுப்பது இதுதானோ? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.